அடுத்த ராசி கன்னி. இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் எப்படி சார்? இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இவ்வளோ நாள் 7ஆம் இடத்துல சஞ்சரிச்சுட்டு இருந்தார். 7ஆம் இடத்துல சஞ்சரித்த குரு பகவான் தற்போது அவங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக அஷ்டம குருவாக சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள்லாம் வருவது இயல்பான விஷயம். ஆனால் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறா, ஏற்கனவே ராகு அங்கே இருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துல கேது பகவானோட எதிர்மறையான பலன்கள் இருக்கிறதும் குரு பகவான் அங்கே ராகுவோடு சேர்றதுனால ராகுவால் ஏற்படக்கூடிய தீய பலன்களை குறைச்சிடுவார். அதனால் நற்பலன்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த வாழ்க்கையில இருந்த தடைகள் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கிய பாதிப்பு எடுக்கும் முயற்சிகள் தடைகள் இருந்தது எல்லாமே சரியாகக்கூடிய நிலை இருக்கு. அதனால இவங்க பேச்சாளர் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதார நிலையில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நீங்கி எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு பொருளாதார நிலை மிகப்பெரிய உயர்வு ஏற்படுவது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் வருவது இந்த மாதிரியான விஷயங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவது உடல்நிலையில பாதிப்பு சிறு சிறு அடிபடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கலாமே தவிர பெரிய அளவு இந்த குரு பயிற்சி தீய பலன்களை உங்களுக்கு தரப்போவதற்கான வாய்ப்புகள். அதே நேரத்தில் இந்த குருபவன் 8ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையால் இவங்க ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். வீடு சொத்து வாகனம் வாங்குவது இது போன்ற விஷயங்கள் நிகழக்கூடிய நிலை இருக்கு. 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொருளாதார நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம். 4ஆம் இடத்தை பார்க்கறதுனாலையும் புதிய வாகனம் வாங்குவது வீடு வாங்குவது சொத்து சேர்க்கை ஏற்படுவது தாய் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு சரியாகிறது மாணவர்கள் கல்வியில மேன்மை பெறுவது மன அமைதி அதிகரிக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியால ஏற்படுத்த போகிறார். இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிச்ச குரு பகவான் 6ஆம் இடத்துல எதிரிகளால் பிரச்சனை கடன் பிரச்சனைகள் அப்புறம் நோய் பாதிப்பு இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் ஏற்படுத்திட்டு இருந்த குரு பகவான் தற்போது அவங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும். 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படுறது வியாபாரத்தில் கூட்டாளிகளாக நல்லா ஆதாயம் புதிய வியாபார ஒப்பந்தங்கள்லாம் அதன் மூலம் மிகப்பெரிய நன்மைகள் அடையிறது. அதே நேரத்தில் இந்த 7ஆம் இடத்து நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த குரு பகவானை ஏற்படுத்த போகிறார். இந்த குரு பகவான் இந்த துளாராசிக்கு 11ஆம் இடத்தை தன்னோட 5ஆம் பார்வையில பார்க்கறதுனால பல வகையில தனலாபம் ஏற்படுவது பணவரவு அதிகரிக்கிறது நண்பர்களால் ஆதாயம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவது லட்சியங்கள் நிறைவேறுவது இவங்க உழைப்பிற்கான மரியாதை இவங்களுக்கு கிடைக்கிறது அங்கீகாரம் கிடைக்கிறது இது போன்ற அற்புதமான பலன்கள் ஏற்படும். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு பல தீய பலன்களை தர நிலையில அந்த ராகுவுடைய தீய பலன்கள் குறைச்சி நற்பலன்களை அதிகமாக்குவார். கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். இந்த மனக்குழப்பங்கள்லாம் நீக்கி ஒரு தெளிவான வாழ்க்கை அடுத்து தன்னுடைய வாழ்க்கை பயணம் எதை நோக்கி போகுது அவனுடைய இலக்கு என்ன அதையெல்லாம் புரிய வைக்கக்கூடிய நிலை ஒரு மன தெளிவை ஏற்படுத்துவார். சிந்தனையில் ஒரு தெளிவு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறது இவங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த குரு பகவான் இந்த துளாராசிக்காரர்கள். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் அவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானம்ன்ற 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எடுக்கும் முயற்சிகள்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவது அதே நேரத்தில் தங்க நகை ஆபரண சேர்க்கை பயணங்களால் மகிழ்ச்சி உறவுகளால் சகோதரர்களால் நல்ல ஆதாயம் இது மாதிரியான அற்புதமான பலன்களை இந்த குரு பகவான் இந்த துளாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவார். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவங்களுக்கு 5ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரித்தார். 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்க மிகப்பெரிய நல்ல பலன்கள் தான். அதாவது குழந்தைகளால் மகிழ்ச்சி ஏற்படுறது பூர்வீக சொத்து விஷயங்கள் கிடைக்கிறது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தரும் தெய்வ அனுகூலம் ஷேர் மார்க்கெட்டில் லாபம் காதல் முயற்சிகள்லாம் வெற்றி பெறுது இது மாதிரி அற்புதமான பலன்கள் தான் இந்த விருச்சிக ராசிக்கு இவ்வளோ. இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்துல பொதுவாக சஞ்சரிக்கும் குரு பகவான் சில தீய பலன்களை தரதான் செய்வார். இருந்தாலும் ராகு பகவானோட சஞ்சாரம் அங்கே இருக்கிறதுனால ராகு பகவான் குரு பகவானால் வரக்கூடிய தீய பலன்களை எல்லாம் குறைச்சிருவார். ஏன்னா ராகுபவன் 6ல் இருக்கிறது யோகமான அமைப்பு அப்படின்னும் போது எதிரிகளால் வர பிரச்சனைகள் இல்லாமல் போகும். அதே வழக்கு விஷயங்கள்லாம் வெற்றி பெறும் அரசால அனுகூலமான பலன்கள் முக்கிய பலன்கள் நட்பும் அதன் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா இங்க ராசிக்கு 10ஆம் இடத்தை தன்னோட 5ஆம் பார்வையால பார்க்கிறார். அதனால புதிய வேலை வாய்ப்புகள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் அதற்காக முயற்சி பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே அதாவது ஜாப் மாற்றமாக இருந்தாலும் சரி புதிய ஜாபாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போன உடனே கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் போக போக சரியாகும். உடனே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் பேக் அடிக்கக்கூடாது. இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா 6ஆம் இடத்துல இருந்து இந்த ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால சுப
சுப விரயங்கள் அதிகமாக இருக்கும். சொத்து சேர்க்கை, அதாவது கடன் வாங்கி வீடு கட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், கடன் வாங்கி வாகனம் வாங்குவது, இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் இந்த குரு பகவான் தன்னுடைய தன்னுடைய 9ஆம் பார்வையால் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் வங்கி கடனுக்காக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டு இந்த காலகட்டத்தில் வங்கி கடன் கிடைப்பதற்கான பொருளாதார நிலையிலும் கடன் இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலம், குடும்பத்தில் கொஞ்சம் மகிழ்ச்சியான காலகட்டமாகவும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைய போகுது.